அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ் ஆர்எல் அகாடமிக்கு தங்களை அன்புடன் இருக்கேன். ஸோ டிஎன்இபி 2025 வரக்கூடிய ஃபீல்டு அசிஸ்டன்ட் கள உதவியாளர் பணிக்கான டெஸ்ட் 5 அதாவது யூனிட் 5 ஃப்ரீ டெஸ்ட் சீரியஸ் தான். மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், இலுமினேஷன் அண்ட் லைட்னிங் சிஸ்டம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 4 யூனிட் பார்த்துருக்கோம். ஸோ எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு 2.5 மடங்கு கொஸ்டின்ஸை நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இப்போ இந்த யூனிட்ல இருந்து 20 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா நம்ம வந்து 50 கேள்விகள், தேர்வில் எதிர்பார்க்கப்படும் 50 கேள்வியை தான் முழுக்க டீப் எக்ஸ்பிளனேஷன்ஸோட கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தயவு செய்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் ரெடி பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இந்த ஒரு வாரத்தில் இந்த மிச்சம் இருக்கிற 5 யூனிட்டும் உங்களுக்கு முடிஞ்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 7ஆம் தேதி 8ஆம் தேதி நவம்பர் 7ஆம் தேதி 8ஆம் தேதி வந்து உங்களுக்கு மாடல் டெஸ்ட், ஃபுல் மாடல் டெஸ்ட் பேப்பர் 2க்கு கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு ஐடியா. ஸோ இடைப்பட்ட நாட்கள்லாம் உங்களுக்கு வந்து பேப்பர் 1க்கு உண்டான கிளாஸஸும் நம்மளோட முடிஞ்ச அளவுக்கு கொடுப்போம். இல்லாட்டி ஆல்ரெடி போட்ட பிளேலிஸ்ட் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. தயவு செய்து அதை யூஸ் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிக்கோங்க, சரியா? ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 4 யூனிட் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3, யூனிட் 4 வரைக்கும் முடிச்சிருக்கோம். யூனிட் 5ல் 20 கொஸ்டின்ஸுக்கு நம்ம 50 கொஸ்டின்ஸ், ஸோ எல்லா டாபிக்ஸும் கம்பைன் பண்ண மாதிரி 50 கொஸ்டின்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். டெஸ்ட்டை நீங்களும் அட்டன் பண்ணுங்க. தயவு செய்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுறீங்க, எவ்வளோ கரெக்டாக இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மொதல் கொஸ்டின், an ammeter is a defined an instrument used to measure. அதாவது அம்மீட்டர் எதை அளக்க பயன்படுகிறது அப்படின்றதை கேட்டிருக்காங்க. ஸோ அம்மீட்டர் எதை அளக்க பயன்படுகிறது அப்படின்றதை கேட்டிருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்க. ஸோ அம்மீட்டர் எதை அளக்க பயன்படுகிறது அப்படின்றதை கேட்டிருக்காங்க. ஆன்சர். ஸோ அம்மீட்டர் இஸ் டிஃபைன்ட் as an instrument used to measure a current. மின்னோட்டத்தை அளக்கக்கூடியது என்னது? அம்மீட்டர், சரிங்களா? மின்னோட்டத்தை அளக்கக்கூடியதாக இருக்கக்கூடியதா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மீட்டர். ஓகேவா? இது எதுக்கு? அதே மாதிரி வோல்டேஜை மெஷர் பண்ண என்ன, ரெசிஸ்டன்ஸை மெஷர் பண்ண என்ன அப்படின்றத நம்மளும் தெரிஞ்சுக்கணும். ஸோ ரெசிஸ்டன்ஸை மெஷர் பண்ண என்ன யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் மீட்டர் அப்படின்றது தான் ரெசிஸ்டன்ஸை மெஷர் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க. இட் இஸ் யூஸ்டு டு மெஷர் எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ், சரியா? இட் இஸ் யூஸ்டு டு மெஷர் எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ். அதே மாதிரி வோல்ட் மீட்டர் அப்படின்னா என்ன பாருங்க, இட் இஸ் நத்திங் பட் மெஷர்ஸ் த எலக்ட்ரிக்கல் பொட்டன்சியல் டிஃபரன்ஸ். அதான் வந்து வோல்டேஜ், எலக்ட்ரிக்கல் பொட்டன்சியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் இன் a சர்க்யூட். ஸோ அதை அளக்கிறதுக்கு தான் ரொம்ப பயன்படுகிறது. அப்போ ஆன்சர் என்ன? அம்மீட்டர் வந்து எதுக்காக யூஸ் பண்ணப்படுகிறது அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஓகே, ரைட். நெக்ஸ்ட், for accurate readings voltmeter must have. So for accurate readings voltmeter must have. So answer பண்ணுங்க. ஸோ வோல்ட்மீட்டருக்கு என்ன இருக்கணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. என்ன இருக்கணும்? ஹை ரெசிஸ்டன்ஸ். என்னது? ஹை ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது இருக்கணும். வோல்ட்மீட்டர் இஸ் கனெக்டட் இன் parallel to the component across which the voltage being measured. சரிங்களா? பேரலா தான் இருக்கும். காம்பனண்ட்டை கம்பேர் பண்றப்ப கனெக்டட் இன் பேரலா தான் இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. இந்த பேரலா இருக்கிறப்ப தான் உங்களுக்கு வந்து அக்யூரேட் ரீடிங்ஸ் கிடைக்கும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து 3வது கொஸ்டின், a moving coil instrument assumes. So answer பண்ணுங்க. மூவிங் காயில் இன்ஸ்ட்ருமெண்ட் அசியூம்ஸ். ஸோ எதுக்கு அசியூம்ஸ்? லீனியர் ஸ்கேல், சரியா? லீனியர் ஸ்கேல். ஸோ மூவிங் காயில் இன்ஸ்ட்ருமெண்ட், ஸோ இது எதுல வரக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர்மனன்ட், அதாவது பிஎம்எம்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பிஎம்எம்சியோட அப்ரிவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்மனன்ட் மேக்னெட் மூவிங் காயில் மீட்டர். பர்மனன்ட் மேக்னெட் மூவிங் காயில், சரியா? So இந்த மீட்டர் has a deflection that is directly proportional to the current flowing through it. So அதுதான் வந்து லீனியர் ஸ்கேல்ல இருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க, சரியா? நீங்களே ஆன்சர் பண்ணுங்க, சரியா? The main characteristic of power factor meter is. So ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பண்ணுங்க. The main characteristic of power factor is. ஆன்சர் நீங்களும் பண்ணுங்க தயவு செய்து. ஏன்னா அப்பதான் உங்களுக்கு எத்தனை கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் தெரியுது அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். ஸோ தயவு செய்து என்ன பண்ணுங்க, ஆன்சரை கரெக்டா பண்ணுங்க. எத்தனை கொஸ்டின் ஃபைனலா வந்து நீங்க அட்டன் பண்ணிருக்கீங்க, எவ்வளவு கரெக்டா அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் உங்களோட எபிலிட்டி என்ன அப்படின்றத செக் பண்ண முடியும்.
the main characteristics of power factor meter is ஸோ எதை யூஸ் பயன்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெஷர்ஸ் ஃபேஸ் ஆங்கிள். ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட். மெஷர்ஸ் ஃபேஸ் ஆங்கிள். ஸோ பவர் ஃபேக்டர் மீட்டர் அப்படின்றது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான். மெஷர் த ஃபேஸ் டிஃபரன்ஸ். இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் வோல்டேஜ் அண்ட் கரண்ட். வோல்டேஜ் அண்ட் கரண்ட், சரியா? வோல்டேஜ் அண்ட் கரண்ட், அதுக்காக தான் அது யூஸ் பண்ணப்படுகிறது இன் ஏசி சர்க்யூட். இன் ஏசி சர்க்யூட்ல தான் இது யூஸ் ஆகுது. the phase difference is basis or determining the power factor of the circuit. ஸோ அந்த ஃபேஸ் டிஃபரன்ஸ் எதை கண்டுபிடிக்க யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்யூட்டோட பவர் ஃபேக்டர் என்னன்னு கண்டுபிடிக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு, சரியா? அடுத்த கொஸ்டின், the energy consumed by a load is calculated using. the energy consumed by a load is calculated using. ஆன்சர் பண்ணுங்க. ஸோ ஆன்சர் ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா the W is equal to V into I into T, சரியா? the energy consumed by a load is the product of the voltage, current and time. ஸோ என்னது எனர்ஜி கன்சியூம்டு பை த லோடு அப்படின்னா ப்ராடக்ட் ஆஃப் த வோல்டேஜ், கரண்ட், டைம். த ரிலேஷன்ஷிப் டெரைவ்ட் ஃப்ரம் த ஃபார்முலா ஆஃப் எலக்ட்ரிக்கல் பவர். அதாவது P is equal to V into I இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இதுல இருந்து தான் என்னது அந்த ஃபார்முலா டெரைவ் பண்ணப்பட்டிருக்கு. எனர்ஜி W is equal to the power multiplied by time. ஸோ எனர்ஜியை கால்குலேட் பண்றப்ப பவர் வந்து டைமோட கால்குலேட் பண்ணுச்சுன்னா உங்களுக்கு என்னது V into I into, அதாவது எனர்ஜி is equal to P into T ன்னு வரும். இந்த Pக்கு பதிலாக என்னது V and I அப்படின்றது வரும், சரியா? ரைட். நெக்ஸ்ட் the working principle of Tonk tester is based on. Tonk tester is based on. Tonk tester எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றத கேட்டுருக்காங்க. ஸோ ஆன்சர் பண்ணுங்க. Tonk tester ஆன்சர் பண்ணுங்க நீங்களும். ஸோ இதே மாதிரி ஃபுல் பிடிஎஃப் டெஸ்ட் பேட்ச் நம்ம வெப்சைட்ல அவைலபிளா இருக்கு. எல்லாமே பிடிஎஃப் தான். எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் இதே மாதிரி தான் 750க்கு உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இதுல வந்து உங்களுக்கு சாம்பிள் வந்து யூனிட் 3 ஃபுல்லாவே கொடுத்துருக்கோம். அதெல்லாம் ஃபுல்லா கோத்ரூ பண்ணுங்க. சாம்பிள்லாம் பார்த்துட்டு ஓகே அப்படின்னா பேமெண்ட் பண்ணிட்டு வாங்குங்க. இது பிடிஎஃப் தான். அதே மாதிரி தமிழுக்கு இருக்கு, ஜிஎஸ்க்கு இருக்கு. ஜிஎஸ்க்கு வந்து உங்களுக்கு முழுக்க தியரி பார்ட் தான், சரியா? தியரி இது எல்லா எக்ஸாமுக்கும் காமன். அதே மாதிரி தமிழை பொறுத்த வரைக்கும் எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் காமன் தான். இது ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி உங்களுக்கு எம்சிக்யூ தியரி எல்லாமே சேர்ந்து இருக்கும். ஸோ வேணும்னு நினைக்கிறவங்க தயவு செய்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன தேவையோ அந்த மாதிரி தான் எடுத்து வச்சிருக்கோம். யோசிக்காம தயவு செய்து வாங்குங்க. இதுல இருந்து வருமா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல வந்து ஃபுல்லாவே எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் தான் கொடுத்துருக்கோம். நீங்க எக்ஸாம் போறப்ப தெரியும் இதுல இருந்து வந்திருக்கா வரலையா அப்படின்றத நீங்க போயிட்டு வந்துட்டே சொல்லுங்க, சரியா? ரைட். ஸோ இதுக்குண்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட். ஆப்ஷன் ஏ, மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட் இஸ் டாங் டெஸ்டர் இஸ் நத்திங் பட். ஸோ இஸ் நோன் அஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளாம்ப் மீட்டர். ஸோ இதோட இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளாம்ப் மீட்டர், சரியா? இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கரண்ட்டை யூஸ் பண்றதுக்கு. ஸோ மெஷர்ஸ் கரண்ட் பை டிடெக்டிங் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் produced by the current flowing through a conductor, சரியா? புரியுதாங்க? ஸோ நான் சொல்ற வார்த்தைகள்லாம் தெளிவா தெரிஞ்சு வச்சுங்க. இது உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ரொம்பவே யூஸ் ஆகும். அடுத்து frequency meters are used to measure. frequencyனா அதிர்வெண், எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அது எதுக்கு யூஸ் ஆகுது? ஸோ அதாவது நம்ம இதுல பேசிக்கா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது இருக்கு பாத்தீங்களா, அதாவது திருக்குறளை எழுதியவர் யார்? திருவள்ளுவர். ஸோ அந்த மாதிரி தான் இந்த கொஸ்டின். ஃப்ரீக்வன்சி மீட்டர் எதை மெஷர் பண்ணும்? ஃப்ரீக்வன்சியை தான் மெஷர் பண்ணும். ஸோ அந்த மாதிரி தான், சரியா? ஸோ ஃப்ரீக்வன்சி ஆஃப் அன் எலக்ட்ரிக்கல் சிக்னல் விச் இஸ் த நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் ஆர் ஆசிலேஷன்ஸ் பெர் செகண்ட், சரியா? ஸோ இது வந்து மெஷர் பண்ணக்கூடியதாக இருக்கும் எலக்ட்ரிக்கல் சிக்னல்ல. இதுல வந்து நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் ஆர் ஆசிலேஷன் பெர் செகண்டுக்கு என்ன மாதிரி போகுது அப்படின்றது. ஸோ ஃப்ரீக்வன்சியோட யூனிட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹெட்ஸ். ஃப்ரீக்வன்சியோட யூனிட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹெட்ஸ். அடுத்து நெக்ஸ்ட், எனர்ஜி மீட்டர்ஸ் ஆர் பிரைமர்லி யூஸ்டு ஃபார். எனர்ஜி மீட்டர்ஸ் ஆர் பிரைமர்லி யூஸ்டு ஃபார். எனர்ஜி மீட்டர்ஸ் ஆர் பிரைமர்லி யூஸ்டு ஃபார். ஸோ எதுக்கு யூஸ் ஆகுது எனர்ஜி மீட்டர்? எவ்வளவு எனர்ஜி யூஸ் ஆகுது அப்படின்றத கண்டுபிடிக்க தான் எனர்ஜி மீட்டர் யூஸ் பண்ணுவோம். எவ்வளவு எனர்ஜி யூஸ் ஆகுது அப்படின்றத கண்டுபிடிக்க தான் என்ன பண்ணுவாங்க எனர்ஜி மீட்டர் யூஸ் பண்ணுவாங்க. இதோட யூனிட் என்னவா இருக்கும்? ஸோ மெஷர்மெண்ட், எனர்ஜி மீட்டர் மெஷர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் கிலோவாட் ஹவர். கிலோவாட் ஹவர்,
சரியா? அதாவது இந்த எனர்ஜி மீட்டர் இஸ் ஆல்சோ நோன் அஸ் அன் எலக்ட்ரிசிட்டி மீட்டர். ஸோ எனர்ஜி மீட்டர் இஸ் நத்திங் பட் என்னது எலக்ட்ரிசிட்டி மீட்டர், அதாவது வாட் ஹவர் மீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. வாட் ஹவர் மீட்டர் அப்படின்றதையும் சொல்லுவாங்க. The device that measures the amount of electrical energy consumed by a residence or business. நம்ம வீட்டில் எல்லாத்துக்கும் இந்த கரண்ட்டை வந்து எவ்வளோ கரண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம் கிலோ வாட் ஹவர்ல மென்ஷன் பண்றாங்களே, ஸோ அது இதனால தான். சரியா? அதுக்கு யூஸ் ஆகிறதான் எனர்ஜி மீட்டர். நெக்ஸ்ட், which of the following is a classification of lamps? கிளாசிபிகேஷன் ஆஃப் lamps அப்படின்றத கேட்டிருக்கோம். ஆன்சர் பண்ணுங்க. which of the following is a classification of lamps? So என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா inhandison. So lamps are classified by the method. So என்னென்ன மெத்தட்ல யூஸ் பண்றாங்க அப்படின்றது, அதாவது அது ப்ரொடியூஸ் பண்ற லைட்டை பொறுத்து என்னென்ன மெத்தட் இருக்கு அப்படின்றது தான் ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. So inhandison lamps produce light by heating a filament until it glows. ஸோ ஃபிலமெண்ட்டை வந்து ஹீட் பண்ணி தான் என்னது வெளிச்சத்தை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கு. இது இன்ஹேண்டிசன். சரியா? அதர் கிளாசிஃபிகேஷன் இன்க்ளூட் ஃப்ளூரசன்ட், ஹாலஜன் அண்ட் எல்இடி லேம்ப்ஸ். சரியா? மற்ற கிளாசிஃபிகேஷன் அப்படின்னா என்னது எல்இடி, ஃப்ளூரசன்ட், ஹாலஜன், எல்இடி, இது எல்லாமே முக்கியமானது. சரியா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டர், கெப்பாசிட்டர், இண்டக்டர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் காம்போனன்ட்ஸ். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் காம்போனன்ட்ஸ், நாட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லேம்ப்ஸ். சரியா? ஓகே. நெக்ஸ்ட், லூமினஸ் ஃப்ளக்ஸ் இஸ் டிஃபைன்ட் அஸ். லூமினஸ் ஃப்ளக்ஸ் இஸ் டிஃபைன்ட் அஸ். லூமினஸ் ஃப்ளக்ஸ் ஸோ என்னது டோட்டல் லைட் எமிட்டட். டோட்டல் லைட் எமிட்டட். ஸோ இதோட எக்ஸ்பிளனேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லூமினஸ் ஃப்ளக்ஸ் இஸ் த total quantity of visible light energy emitted from a source per second. அதாவது total quantity of visible light energy emitted from source. அதாவது சோர்ஸ்ல இருந்து எவ்வளோ எனர்ஜியை வந்து விசிபிள் லைட்ல எமிட்டட் பண்ணுது பெர் செகண்டுக்கு அப்படின்றத சொல்லக்கூடியது தான் என்னது லூமினஸ் ஃப்ளக்ஸ். லூமினஸ் ஃப்ளக்ஸ். ஸோ லூமினஸ் ஃப்ளக்ஸை பொறுத்த வரைக்கும் அதோட ஃபார்முலா என்னவா இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஸோ E is equal to luminous flux divided by area. ஸோ இந்த E அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா illumination. E அப்படின்றது என்னது illumination. சரிங்களா? ஸோ illuminationனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா is defined as the luminous flux received by the surface per unit area. அதாவது luminous fluxன்றது எவ்வளவு ரிசீவ் ஆகுது ஒரு சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு அப்படின்றத சொல்லக்கூடியதான் illumination. ஸோ illumination E is equal to luminous flux divided by area. சரியா? ஸோ இதுதான். அதே மாதிரி லூமினஸ் இன்டென்சிட்டியோட யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேண்டிலா. லூமினஸ் இன்டென்சிட்டியோட யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேண்டிலா. லூமினஸ் ஃப்ளக்ஸோட யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லூமின்ஸ். லூமினஸ் ஃப்ளக்ஸோட யூனிட் என்ன பார்த்தீங்கன்னா லூமின்ஸ். கிளியராங்க? ஸோ நம்மளால எவ்வளோ எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுக்குறோம். இதே மாதிரி தான் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன எக்ஸ்பிளனேஷன்ஸாக நம்மளோட பிடிஎஃப் டெஸ்ட் பேச்சஸில் எல்லாத்தையுமே கவர் பண்ணி இருக்கு. ஸோ வேணுங்கிறவங்க தயவு செய்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரீசெண்டாக நடந்த டிஎன்பிஎஸ்சி கம்பைன் டெக்னிக்கல் டிப்ளமோவில் நம்ம கொடுத்த டெஸ்ட் பேட்ச்லேருந்து நிறையா வந்திருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. தயவு செய்து இதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து உங்களுக்கு என்ன வரும் வீடியோ வரும். சரியா? Okay. Next question. For accurate energy measurement, an energy meter should be. Answer பண்ணுங்க. டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க. அப்பதான் வந்து என்ன பண்ண முடியும், நம்ம சீக்கிரமா வந்து 50 கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த யூனிட்ல 30, 20 வரப்ப அதுக்கு தகுந்தாப்புல உங்களுக்கு என்ன பண்ணுவோம் கொஸ்டின்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கோ உங்களுக்கு லாஸ்ட்ல வந்து ஃபுல் மாடல் டெஸ்ட் லைவா நம்ம கொடுக்க ட்ரை பண்ணுவோம். தயவு செய்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே. அடுத்து கரெக்ட்லி ரேட்டட் ஃபார் லோட். அதாவது ஃபார் அக்யூரேட் எனர்ஜி மெஷர்மெண்ட் அண்ட் எனர்ஜி மீட்டர் சுட் பி கரெக்ட்லி ரேட்டட் ஃபார் லோடு. சரியா? ஓகேவா? ரைட். A multimeter assume the circuit is. Multimeter assume the circuit is. Multimeter assume the circuit is. Answer பண்ணுங்க. சொன்ன என்னது either AC or DC. Either AC or DC.
ஸோ மல்டிமீட்டர் டிவைஸை பொறுத்த வரைக்கும் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ் டு மெஷர் வேரியஸ் எலக்ட்ரிக்கல் குவான்டிட்டி சச்சஸ் வோல்டேஜ் கரண்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? மல்டிமீட்டர் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல, எலக்ட்ரிக்கல் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறவங்க கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஆரஞ்சு கலரில் ஒரு மீட்டர் மாதிரி இருக்கும். அதை பட்டனை திருப்பிட்டு என்ன பண்ணுவாங்க, வோல்டேஜ் என்ன, கரண்ட் என்ன, ரெசிஸ்டன்ஸ் என்ன எல்லாமே வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. 2 பின்னு மாதிரி இருக்கும். ஸோ அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாமே. உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க, நெட்டில் கூட கால் இருக்கு பாருங்க, தட் இஸ் மல்டிமீட்டர். இதெல்லாம் பார்த்துருப்பீங்க எல்லாருமே. பேசிக்கா இதுதான் வந்து மல்டிமீட்டர். வோல்டேஜை கனெக்ட் பண்றதுக்கும் உங்களுக்கு அப்புறம் என்னது வோல்டேஜ் கரண்ட், அதுக்கப்புறம் ரெசிஸ்டன்ஸ். சரியா? இதே வந்து மாடர்ன் மல்டிமீட்டர்ஸ், இப்ப கரண்ட்ல இருக்கக்கூடிய மாடர்ன் மல்டிமீட்டர்ஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா அது வந்து ஏசி டிசி ரெண்டையும் கால்குலேட் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏசி டிசி கால்குலேட் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, ரைட். அடுத்து 13வது கொஸ்டின், a good ammeter should have. ஸோ சிறந்த அம்மீட்டர் அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோ ரெசிஸ்டன்ஸ். என்னது? லோ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றதா சிறந்த அம்மீட்டர்ல இருக்கக்கூடியதா இருக்கும். அம்மீட்டர் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் ஃப்ளோ ஆகக்கூடிய ஒரு சர்க்கியூட்ல எவ்வளவு கரண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படின்றத கால்குலேட் பண்றதுக்கு தான் அம்மீட்டர் யூஸ் ஆகும். இஸ் கனெக்டட் இன் சீரியஸ் சர்க்கியூட். இஸ் கனெக்டட் இன் எப்படி சீரியஸ் சர்க்கியூட்ல கனெக்ட் ஆகிருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், a wattmeter is defined as instrument used to measure. Wattmeter. Wattmeter. Wattmeter is defined as used to measure. Answer பண்ணுங்க. Wattmeter நம்ம பார்த்தோம். Watt hour meter. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் எதுக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவரை கன்சிடர் பண்றதுக்கு, பவரை மெஷர் பண்றதுக்கு தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? வாட்மீட்டர் பவரை கன்சிடர் பண்றதுக்கு, அதாவது ஒரு சர்க்கியூட்ல எலக்ட்ரிக் பவர் எவ்வளவு இருக்கு அப்படின்றதுதான் சொல்லுவாங்க. இட் மெஷர்ஸ் த ரியல் பவர் விச் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் வோல்டேஜ் அண்ட் கரண்ட். P is equal to V in time சொன்னோமா? P is equal to V in time and the phase angle between them. The product of voltage and current and the phase angle between them. ஓகேவா? ரைட். ஓகே. நெக்ஸ்ட், மெகர் இஸ் யூஸ்டு டு. மெகர் இஸ் யூஸ்டு டு. மெகர் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றத கேட்டுருக்காங்க. மெகர் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்க. மெகர் இஸ் யூஸ்டு டு. ஆன்சர் பண்ணுங்க தயவு செய்து. ஸோ ஒவ்வொருத்தரும் ஆன்சர் பண்ணாதான் உங்களுக்கு எத்தனை கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியுது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். தயவு செய்து யூட்டிலைஸ் பண்ணிக்காங்க. ஓகே ஓகே. மெகர் எதுக்கு அது யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக் இன்சுலேஷன் அண்ட் ரெசிஸ்டன்ட். check insulation and resistance. So megar is known as என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெகோமீட்டர். மெகோமீட்டர் அப்படின்னு அழைக்கப்படும். மெகோமீட்டர் அப்படின்றது அழைக்கப்படும். இது வந்து ஒரு போர்ட்டபிள் இன்ஸ்ட்ருமெண்ட், அதாவது எங்கனாலும் எடுத்துட்டு போகலாம். ஏன்னா ஹை எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்றதுக்கும் செக் பண்றதுக்கும் இதை வந்து நம்ம எங்கனாலும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். சரியா? புரியுதாங்க உங்களுக்கு? ரைட். நெக்ஸ்ட், tongue testers are primarily used for. tongue testers. So tongue testers ஓட இன்னொரு நேம் நான் சொல்லியிருந்தேன். tongue testers ஓட இன்னொரு நேம் நான் சொல்லியிருந்தேன். தயவு செய்து அது என்ன அப்படின்றது தயவு செய்து சொல்லுங்க. சொல்லுங்க. tongue tester அதோட இன்னொரு நேம் என்ன அப்படின்றத சொல்லுங்க. அதே மாதிரி இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெஷரிங் ஏசி கரண்ட் வித்தவுட் பிரேக்கிங் சர்க்கியூட். அதாவது ஏசி கரண்ட் போறப்ப அதை சர்க்கியூட்டை பிரேக் பண்ணாம மெஷர் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகுது. இதோட இன்னொரு நேம் என்ன? கிளாம்ப் மீட்டர். ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம். கிளாம்ப் மீட்டர் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். தயவு செய்து வந்து யூஸ் பண்ணிக்காங்க. சரியா? இது வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் டெஸ்ட் எக்யூப்மெண்ட். இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக்கல் டெஸ்ட் எக்யூப்மெண்ட். ஸோ இதை பொறுத்து தான் நம்ம என்ன பண்ண முடியும்? மெஷர் பண்ண முடியும். ஓகேவா? ரைட். அடுத்து, earth testers are used to measure. earth testers are used to measure. earth testers எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றத கேட்டிருக்கோம். earth testers. ஸோ எதுக்கு earth tester எதுக்கு யூஸ் ஆகும்? earth ரெசிஸ்டன்ஸை கால்குலேட் பண்றது தான். சரியா? earth testers அளக்கிறதுக்கு தான் பயன்படும். ஸோ இதோட இன்னொரு நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ரெசிஸ்டன்ஸ்.
கிரவுண்ட் ரெசிஸ்டன்ஸ் டெஸ்டர்ஸ். கிரவுண்ட் ரெசிஸ்டன்ஸ்னாலும் எர்த் டெஸ்டர்ஸ்னாலும் ஒன்றுதான், தயவு செய்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்பெசிபிக்கா எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா measures the resistance of the earth or grounding system. அதாவது நம்ம எர்த் கனெக்ஷன் கொடுக்க சொல்லுவாங்க பாத்தீங்களா பூமியில, சோ அதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடியதா இந்த எர்த் டெஸ்டர்ஸ். அடுத்து 18வது क्वेश्चन, how is frequency meter connected in circuit? சோ நம்ம பார்த்தோம் frequency மீட்டர்னா உங்களுக்கு எதுல இருக்கணும், parallel-ஆ இருக்கணும். அதே மாதிரி சீரியஸ்னா என்ன சொல்லிருக்கணும், சீரியஸ்னா அம்மீட்டர் நினைக்கிறேன், கரெக்டா? முன்னாடி பார்த்தோம்ல சீரியஸ்னா அம்மீட்டர் அப்படின்றத பார்த்தோம், சரியா? ஃப்ரீக்வன்சி மீட்டர் ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ண, அதாவது மெஷர் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், சரியா? ரைட், ஈஸியான क्वेश्चंस தான் இதெல்லாம். அடுத்து எனர்ஜி மீட்டர்ஸ் ஆர் கிளாசிஃபைடு. எனர்ஜி மீட்டர்ஸ் ஆர் கிளாசிஃபைடு. எனர்ஜி மீட்டர்ஸ் ஆர் கிளாசிஃபைடு. ஆன்சர் பண்ணுங்க. எனர்ஜி மீட்டர்ஸ் ஆர் கிளாசிஃபைடு. எனர்ஜி மீட்டர்ஸ் ஆர் கிளாசிஃபைடு. ஸோ இது எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஃபேஸ் அண்ட் த்ரீ ஃபேஸ், சிங்கிள் ஃபேஸ் அண்ட் த்ரீ ஃபேஸ். அடுத்து a single phase energy meter has current rating 10 amps and voltage rating 220 volt. What is the full load power? Full load power என்ன அப்படின்றதை கேட்டிருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்க. full load power. full load power. So power கேட்டிருக்காங்க அப்படின்னா நம்ம ஃபார்முலா பார்த்த பவரோட ஃபார்முலா என்ன, the product of the voltage and current. அப்ப வோல்டேஜ் என்ன, வோல்டேஜ் என்னங்க 220, ஆம்ஸ் என்ன 10, அப்ப எவ்வளவு 2200 வாட். அவ்வளவுதான், சிம்பிள். இதெல்லாம் பேசிக்கான ஃபார்முலாங்க, இதெல்லாம் பேசிக்கான ஃபார்முலாஸ். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரப்ப நம்ம தயவு செய்து விட்டு வரக்கூடாது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மார்க், நெகட்டிவ் மார்க் கிடையாது. அதனால எதையாச்சும் ஒன்று ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணி வச்சுட்டு வாங்க தயவு செய்து, சரியா? அதனால புரிஞ்சுக்கோங்க. ஓகே, ரைட். நெக்ஸ்ட், a watt meter must be connected. Watt meter must be connected. ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பண்ணுங்க. வாட் மீட்டர் என்னது, கரண்ட் காயில் இன் சீரியஸ், வோல்டேஜ் காயில் இன் பேரலல். இங்க பாருங்க, நல்லா ஞாபகப்படுத்துங்க. வாட் மீட்டர் எப்படி கனெக்ட் ஆயிருக்கணுமா, கரண்ட் காயில் வந்து சீரியஸ் கனெக்ஷன்லயும் வோல்டேஜ் காயில் வந்து பேரலல். இதெல்லாம் வந்து இன்டைரக்டா அப்படியே மாத்தி கொடுப்பாங்க. அதாவது இன் வாட் மீட்டர் வோல்டேஜ் காயில் இன் டேஷ் கனெக்டர், டேஷ் சர்க்யூட் கனெக்ஷன், பேரலலா சீரியஸான்னு கேட்பாங்க. அதே மாதிரி வாட் மீட்டர் கரண்ட் காயில் வாட் அந்த மாதிரி கேட்பாங்க. தயவு செய்து, அதாவது நமக்கு எவ்வளவுதான் பார்த்தாலும் சில கொஸ்டின்ஸ் வந்து உள்ள இருந்து மட்டும்தான் இப்படிதான் எடுப்பாங்க. தயவு செய்து அதை புரிஞ்சுக்கோங்க. ஓகே, ரைட். நெக்ஸ்ட், வோல்ட் மீட்டர் assumes the circuit. வோல்ட் மீட்டர் assumes the circuit. ஆன்சர் பண்ணுங்க. வோல்ட் மீட்டர் assumes the circuit. வோல்ட் மீட்டர், வோல்ட் மீட்டர். ஸோ வோல்ட் மீட்டர்ல என்ன இருக்கும் பேசிக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை ரெசிஸ்டன்ட். ஹை ரெசிஸ்டன்ட் அப்படின்றதா வோல்ட் மீட்டர் எப்படி கனெக்ட் ஆயிருக்கும், பேரலலா கனெக்ட் ஆயிருக்கும் ஒரு சர்க்யூட்ல அப்படின்றத தெரிஞ்சுக்காங்க. ரைட்டா? ரைட். அடுத்து, மெகர் இஸ் காமன்லி யூஸ்ட் இன். மெகர் வந்து எங்க யூஸ் ஆகுது, மெகர் வந்து எங்க யூஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மெகர் எங்க யூஸ் ஆகுது, ஹை ரெசிஸ்டன்ஸ்ல ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஹை ரெசிஸ்டன்ஸ்ல ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்து ஹை ரெசிஸ்டன்ஸ் வரக்கூடியது அப்படின்னு பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ஒயர், தொழிற்சாலை மின்சார அமைப்புகளுக்கு தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடியதா இருக்கும். எது, மெகர். ஓகே, இந்த மெகர் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸ் டெஸ்டர். இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸ் டெஸ்டர். ஓகேவா? ஓகே, ரைட். Next, a tongue tester allows measurement. A tongue tester measurement of allows measurement of tongue tester. So இதுக்கு AC current without disconnecting circuit. AC current tongue tester எதுக்கு யூஸ் ஆகுது, ஒரு சர்க்யூட்ல AC current
டிஸ்கனெக்ட் ஆகாம இருக்கிறது, கரண்ட் ஃப்ளோ ஆகிறப்ப டிஸ்கனெக்ட் ஆகாம இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகுது. இதை பத்தி நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். சரியா? நெக்ஸ்ட் illuminous is defined as, ஸோ இதை நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். illuminous is defined as அப்படின்னு வரப்ப நம்ம என்னது கண்டிப்பா இது வந்து தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். illuminous நம்ம ஆல்ரெடி இதை பத்தி நான் டீட்டெயிலாவே சொல்லிட்டேன். illuminous அப்படின்றது லைட் per யூனிட் ஏரியா. லைட் per யூனிட் ஏரியா is equal to என்னது luminous flux divided by ஏரியா அப்படின்றத தெளிவா சொல்லியிருந்தோம். இதோட ஃபார்முலாவும் நம்ம கொடுத்திருந்தோம். அதாவது amount of light or luminous flux. சரியா? ஒரு சர்ஃபேஸ் யூனிட் ஏரியால அப்ப இதோட யூனிட் என்ன வரும் அப்படின்னா LM divided by m square. அதுக்கு யூனிட் என்ன அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். சரியா? அதையும் தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட், how is frequency meter connected for measurement? How is frequency measurement connected? ஆன்சர் பண்ணுங்க. ஸோ 25வது கொஸ்டின் வந்துட்டோம். ஸோ தயவு செய்து யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம தெரிஞ்ச அளவுக்கு கரெக்டாக சொல்றோம். ஏதாவது தவறுதல் இருந்துச்சுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. சரியா? ஸோ ஃப்ரீக்வன்சி மீட்டர் என்ன இது? வந்த கொஸ்டினே வர மாதிரி இருக்கும், ஆனால் வந்து சில கொஸ்டின் டிஃப்ரெண்டா இருக்கும். அதையும் பார்த்துக்கோம். இது பேரலல். சரியா? அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் எ கரெக்ட் ஃபார் எ மல்டிமீட்டர்? மல்டிமீட்டரை பொறுத்த வரைக்கும் எது சரி அப்படின்றது கேட்டுக்கோங்க. எது சரி அப்படின்றது கேட்டுக்கோங்க. மல்டிமீட்டரை பொறுத்த வரைக்கும் எது சரி? இது மெசர்ஸ் வோல்டேஜ் கரண்ட் ரெசிஸ்டன்ஸ். இந்த பாயிண்ட்டும் நான் முன்னாடியே சொல்லிட்டேன். அப்படியே டிஃப்ரெண்டா கேட்டிருக்காங்களா? அடுத்து which of the following is not associated with an energy meter? எது வந்து எனர்ஜி மீட்டரை பொருந்தாத ஒன்று, தொடர்பு இல்லாத ஒன்று? ஃப்ரீக்வன்சி மெஷர்மென்ட். ஃப்ரீக்வன்சின்றது அதிர்வெண்ணை கணக்கிடுறது. அப்ப சிங்கிள் பேஸ் வரும், 3 பேஸ் வரும், பவர் வரும். ஆனா இதுல வந்து இந்த ஃப்ரீக்வன்சி அப்படின்றதா வராது. அதே மாதிரி டாங் டெஸ்டர் ஹேஸ் விச் மீன் கேரக்டரிஸ்டிக். ஸோ இதுல டாங் டெஸ்டர்னு கேட்காம கிளாம்ப் மீட்டர் அப்படின்னு கூட கேட்பாங்க. கிளாம்ப் மீட்டர் அப்படின்னு கூட கேட்பாங்க. கிளாம்ப் மீட்டர் நத்திங் பட் என்னது? டாங் டெஸ்டர். ஸோ அதை தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட். ஸோ ஆன்சர் பண்ணுங்க. டாங் டெஸ்டர். ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் கான்டாக்ட் ஏசி மெஷர்மெண்ட். நான் கான்டாக்ட் ஏசி மெஷர்மெண்ட்டுக்கு தான் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியதாக இருக்கும். இது டாங் டெஸ்டரோட மெயின் கேரக்டரிஸ்டிக். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட், பவர் ஃபேக்டர்ஸ் ஆர் மீட்டர்ஸ் ஆர் யூஸ்டு டு. பவர் ஃபேக்டர்ஸ் மீட்டர்ஸ் ஆர் யூஸ்டு டு. பவர் ஃபேக்டர் மீட்டர் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றத கேட்டுக்கோ. என்னது? மெஷர்ஸ் ஃபேஸ் ஆங்கிள் அண்ட் பவர் ஃபேக்டர். மெஷர் ஃபேஸ் ஆங்கிள் அண்ட் பவர் ஃபேக்டர். ஏசி சர்க்யூட்ல இருக்கக்கூடிய பவர் ஃபேக்டரை கனெக்ட் பண்றது தான் இது ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகுது. இந்த பவர் ஃபேக்டர் இஸ் த கொசைன் ஆஃப் த ஃபேஸ் ஆங்கிள் பிட்வீன் வோல்டேஜ் அண்ட் கரண்ட் சர்க்யூட். இதனால ஃபேஸ் ஆங்கிள் வரப்ப இது வந்து கொசைன் ஆங்கிள். சரியா? சைன் ஆங்கிள் கிடையாது, கொசைன் ஆங்கிள் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து சிங்கிள் ஃபேஸ் எனர்ஜி மீட்டர் சோர்ஸ் 220 வோல்ட் 5A. வாட் இஸ் அ ஃபுல் லோட்? இது நம்ம பார்த்தோம் ஆல்ரெடி. அப்போ வந்து P is equal to V into I அப்படின்றத பார்த்தோம். அப்போ V வந்து 220 into 5 அப்படின்னு வரப்ப எவ்வளவு வரும்? 1100 வாட் அப்படின்றதா வரும். சரியா? இதுலயே டிஃபரெண்டான சம்ஸ் கேட்பாங்க. தயவு செய்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரைட்டா? நெக்ஸ்ட், வாட் மீட்டர்ஸ் ஆர் காமன்லி யூஸ்டு. வாட் மீட்டர்ஸ் ஆர் காமன்லி யூஸ்ட் எங்க யூஸ் பண்ணுவாங்க? ஏசி சர்க்யூட்ல தான் வாட் மீட்டர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. சரியா? ஏசி சர்க்யூட்ல தான் வந்து வாட் மீட்டர் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து வாட் மீட்டர்ஸ் ஆர் யூஸ்டு டு மெஷர் த ஆக்டிவ் பவர் ஆஃப் த சர்க்யூட். அதாவது பவர் வந்து எந்தெந்த பவர் ஆக்டிவா இருக்கு ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ல அதை கனெக்ட் பண்றது தான் வாட் பவர் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஏசி சர்க்யூட்டை பொறுத்த வரைக்கும் பவர் இஸ் நாட் கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்டா வராது. சரியா? அதனால வந்து இது கேன் பி மெஷர்ட் பை ஆவரேஜ் பவர் மட்டும்தான் மெஷர் பண்ணக்கூடியதாக இருக்கும். சரியா? நெக்ஸ்ட், which statement about a tongue tester is correct? tongue tester பொறுத்த வரைக்கும் இதை நம்ம பார்த்தோம். அப்படியே டிஃபரெண்டான கொஸ்டின் தான் வருது. a measures AC current without breaking circuit. இதுதான் வந்து கரெக்டானது. சரியா? அடுத்து 34வது கொஸ்டின். how is an earth testers are used to? how is an earth testers are used to? earth tester எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது?
ஸோ ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் என்ன? எர்த் டெஸ்டர் எப்படி யூஸ் பண்ணப்படுகிறது அப்படின்னு கேட்டாங்க. எலக்ட்ரோட்ஸ் இன்சர்டட் இன்டு த கிரவுண்ட். ஸோ கிரவுண்ட் சம்பந்தமா எது இருக்கோ அதுதான் வந்து எர்த் டெஸ்டருக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடியதாக இருக்கும். சரியா? இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மெத்தட்ல வந்து 3 பாயிண்ட் மெத்தட் இருக்கு, 4 பாயிண்ட் மெத்தட் இருக்கு. 3 பாயிண்ட் மெத்தட் அப்படின்னு வரப்ப அது வந்து ஃபால் ஆஃப் பொட்டன்ஷியல் அப்படின்னு அழைக்கப்படும். ஃபால் ஆஃப் பொட்டன்ஷியல். இதே வந்து 4 பாயிண்ட் மெத்தட் அப்படின்னா அது வந்து என்னது? வென்னர் மெத்தட். வென்னர் மெத்தட் அப்படின்றது அழைக்கப்படும். சரியா? ஸோ இதெல்லாம் வந்து அந்த எர்த் டெஸ்ட்டை வந்து இன்க்ளூட் பண்றாங்களா இந்த எலக்ட்ரோட்ஸ். இதுல வந்து 3 பாயிண்ட்னா ஃபால் ஆஃப் பொட்டன்ஷியல், 4 பாயிண்ட்னா வென்னர் மெத்தட் அப்படின்றத தெரிஞ்சுக்காங்க. ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் 35. லூமினஸ் இன்டென்சிட்டி. இது ஆல்ரெடி நம்ம பார்த்ததுதான். லூமினஸ் இன்டென்சிட்டி. ஸோ ஒரு கொஸ்டினை திருப்பி திருப்பி வந்தாலும் அது வந்து நம்மளை வந்து ரீகால் பண்ண வைக்கிறதுக்காக அப்படின்ற மட்டும்தான் நினைக்கணுமே தவிர ரிப்பீட்டடா கொஸ்டின் வருது அப்படின்றத நினைக்காதீங்க. சரியா? அது தயவு செய்து பார்த்துக்கணும். கிளியரா? ஓகே. அதாவது ரிப்பீட்டடா வருது நமக்கு தெரியுதா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கான. அப்ப என்னது? லைட் லூமினஸ் பவர் பர் யூனிட் ஏரியா. லூமினஸ் பவர் பர் சாலிட் ஆங்கிள் அப்படின்றதுதான் வந்து என்னது? லூமினஸ் இன்டென்சிட்டி. சரியா? ரைட். 36வது கொஸ்டின். ஃப்ளோரசன்ட் லேம்ப்ஸ் ஆர் யூ மெயின்லி யூஸ்டு ஃபார். ஃப்ளோரசன்ட் லேம்ப் எங்க யூஸ் பண்றாங்க? ஸோ இது கொஞ்சம் முக்கியமான கொஸ்டின். ஃப்ளோரசன்ட் லேம்ப் ஆல்ரெடி இன்காண்டிசன்ட் லேம்பை பத்தி பார்த்துருந்தோம். இப்போ வந்து ஃப்ளோரசன்ட் லேம்ப்ஸ். ஸோ இதுக்கு எங்க யூஸ் பண்ணுவாங்க? இண்டஸ்ட்ரியல் அண்டு அபிஷியல் லைட்டிங். இண்டஸ்ட்ரியல் அண்டு அபிஷியல் லைட்டிங். இது வந்து ஃப்ளோரசன்ட் லேம்பை பொறுத்த வரைக்கும் ஹை எஃபிஷியன்ட் அண்டு பிரைட் லைட்டை யூஸ் பண்ணக்கூடியதா. சரியா? ஸோ அதனால வந்து இது வந்து ஃபேக்டரிஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபீஸ் எல்லாத்துக்குமே இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. Which statement about LED lamp is incorrect? LED lamp is incorrect. Which statement about LED? So LED அதோட full form என்னன்னு சொல்லுங்க பாப்போம். full form என்ன அப்படின்றத சொல்லுங்க பாப்போம். LED ஓட full form என்ன? So என்னது? Lighting emitting diode. Light emitting diode. தெரியுங்களா? So LED பொறுத்த வரைக்கும் ஹை ஹீட் ஜெனரேஷன். ஹை ஹீட் ஜெனரேஷன் அப்படின்றதான் தவறானது. சரியா? எனர்ஜி எஃபிஷியண்டா இருக்கும், லாங் லைஃபா இருக்கும், இன்ஸ்டன்டா ஸ்டார்ட் ஆகும். இது ஃபுல்லாவே கரெக்ட். தவறானதுன்னு பாத்தீங்கன்னா என்னது? ஹை ஹீட் இது. ஆனா இது வந்து ஹை எனர்ஜி எஃபிஷியன்சி அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த இடத்துல ஹை எனர்ஜின்னு வந்துச்சுன்னா ஆல் ஆர் கரெக்ட் அப்படின்றதான் வந்துடும். சரியா? ஓகே. நெக்ஸ்ட் 230 volt 60 volt 230 volt 60 watt lamp is used for 5 hours. So energy consumed எவ்வளவு எனர்ஜி கன்சியூம் பண்ணிருக்கும் அப்படின்றத கேட்டுக்கோங்க. ஸோ எனர்ஜிக்கு நம்ம ஃபார்முலா சொல்லியிருந்தோம். எவ்வளவு பவர் இன்ட்டு டைம். எவ்வளவு பவர் இன்ட்டு டைம் இஸ் ஈக்குவல் டு என்னது? பி இன்ட்டு டி அப்படின்றத நம்ம பார்த்தோம். பிக்கு வந்து பி இன்ட்டு ஐ இன்ட்டு டி அப்படின்றத பார்த்தோம் டோட்டலா. அப்போ வோல்டேஜ் என்ன? 230. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாட் என்ன? 60. அதுக்கப்புறம் 5 ஹவர்ஸ். அவ்வளவுதான். அப்படியே போட்டு கால்குலேட் பண்ணா உங்களுக்கு என்ன வரும்? 300 வாட் ஹவர் அப்படின்றது வருமா? 300 வருமா? பவர் என்னது? பவர் தான் வாட். சரியா? பவர் தான் வாட்டு. அப்ப அந்த இடத்துல வோல்ட்டை நீங்க டினோட் பண்ணக்கூடாது. சரியா? வோல்ட்டை நீங்க டினோட் பண்ணக்கூடாது. அப்போ வந்து என்னது? பவர் வந்து உங்களுக்கு 60, ஹவர்ஸ் வந்து 5. அதாவது இந்த டைரக்டா இதுலயே போடுறோம். பவர் வந்து 60 வாட், 5 ஹவர்ஸ். அப்ப என்னது? 300 வாட் ஹவர். 300 வாட் ஹவர். இதை வந்து கிலோ வாட்டுக்கு கால்குலேட் பண்ணோம்னா 0.3 கிலோ வாட் ஹவர். 0.3 கிலோ வாட் ஹவர். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். சரியா? கிளியரா? ரைட். வோல்டேஜ் ரெகுலேஷன் இன் டிரான்ஸ்ஃபார்மர் இஸ் ரெக்யூர்ட் டு. வோல்டேஜ் ரெகுலேஷன் இன் டிரான்ஸ்ஃபார்மர் டு ரெக்யூர்ட் டு. ஸோ எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்க. ஸோ டக்கு டக்குன்னு என்ன பண்ணணும்? ஆன்சர் பண்ணணும். ஸோ இது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். voltage regulation. So எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மெயின்டைன் அவுட்புட் வோல்டேஜ் கான்ஸ்டன்ட். மெயின்டைன் அவுட்புட் வோல்டேஜ் கான்ஸ்டன்ட்க்கு ரொம்ப யூஸ் ஆகும். வோல்டேஜ் ரெகுலேஷன் இன் எ டிரான்ஸ்ஃபார்மர் இஸ் மெஷர் எப்படி செகண்டரி வோல்டேஜ் அண்டர் வேரியிங் லோட் கண்டிஷன். அதாவது கான்ஸ்டன்டா செகண்டரி வோல்டேஜை எப்படி கான்ஸ்டன்டா வந்து வேரியிங் லோட் கண்டிஷன்ல தாங்குறது அப்படின்றதுக்கு தான் இது யூஸ் ஆகும். அடுத்து டிரான்ஸ்ஃபார்மர் hum is mainly caused by. Transformer hum is mainly transferred by. So answer பண்ணுங்க.
டிரான்ஸ்ஃபார்மர் ஹம் இஸ் மெயின்லி யூஸ் ஃபார் எது லூஸ் கோர் லேமினேஷன். லூஸ் கோர் லேமினேஷன்ஸ்க்கு அதாவது இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஹம் அப்படின்றது இஸ் காஸ்டு பை த வைப்ரேஷன் ஆஃப் த கோர் லேமினேஷன். சரியா, டிரான்ஸ்ஃபார்மர் ஹம் இஸ் காஸ்டு பை த வைப்ரேஷன் ஆஃப் த கோர் லேமினேஷன். ஸோ இந்த வைப்ரேஷன் எதனால நடக்குது, இது என்னன்னு அழைக்கப்படும்? திஸ் வைப்ரேஷன் டியூ டு ஃபினாமினன் கால்ட் மேக்னட்டோஸ்ட்ரிக்ஷன். இது நம்ம ஆல்ரெடி டிரான்ஸ்ஃபார்மர்ல பார்த்தோம், மேக்னட்டோஸ்ட்ரிக்ஷன். ஸோ அதுக்கு வேணும்னா முன்னாடி இருக்க வீடியோவை தயவு செய்து போய் பாருங்க. சரியா, அடுத்து கேண்டிலா இஸ் டிஃபைன்ட் அஸ். கேண்டிலா இஸ் டிஃபைன்ட் அஸ். ஸோ இதுவுமே என்னது, கேண்டிலா அப்படின்றது என்னது, லூமினஸ் இன்டென்சிட்டி இன் எ டைரக்ஷன். லூமினஸ் இன்டென்சிட்டி இன் எ டைரக்ஷன் அப்படின்றத கேண்டிலா. சரியா, அதோட யூனிட்டும் இதான். இன் எ parallel lightning system, in a parallel lightning system lamps. ஸோ parallel lighting system இருந்தா லேம்ப் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுவும் என்னவா இருக்கும், parallel தான் இருக்கும். சரியா, according to inverse square law, according to inverse square law luminous. So according to inverse square law luminous, illuminous is. So answer பண்ணுங்க. According to inverse square law luminous. So directly proportional to the இருக்குமா, inversely proportional to the இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா inversely proportional to the square of distance. Inversely proportional to the square of distance. So அப்படின்னா என்ன inverse square law? The inverse square law of illumination state that the illuminance at a surface inversely, அதாவது illuminance is inversely proportional to the square of the distance. Square of the distance. இதான் வந்து என்னது, the inverse square law. சரியா, inverse square law. அப்ப இதை பொறுத்த வரைக்கும் இந்த distance from the light source increases, அதாவது light source ஓட distance increase ஆச்சு அப்படின்னா illumination ஆகும், டிக்ரீஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் பேசிக்கா உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் ஓரியன்டா அசம்ப்ஷன் கொஸ்டின். இப்போ டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா illuminance குறையும். இப்போ வந்து டிஸ்டன்ஸ் வந்து கம்மியாச்சுன்னா illuminance வந்து அதிகமாகும். இதெல்லாம் பேசிக் கொஸ்டின், இதெல்லாம் கேட்கலாம், தயவு செய்து யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து 44வது கொஸ்டின். CFL lamps are mainly used. CFL lamps are mainly used. So CFL அதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்றது தயவு செய்து சொல்லுங்க. ஃபுல் ஃபார்ம் என்ன, CFL ஓட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்பேக்ட் ஃப்ளூரசன்ட் லேம்ப். காம்பேக்ட் ஃப்ளூரசன்ட் லேம்ப். ஸோ இது எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு எனர்ஜி எஃபிஷியன்ட் லைட்டிங் ஆப்ஷன். இது காமன்லி யூஸ் பாரு என்னன்னா வீட்டுக்குள்ள யூஸ் பண்றது, அதாவது க்ளோஸ்ட் சர்ஃபேஸ் இண்டோர்ல யூஸ் பண்றதுக்கு இந்த CFL பல்பை தான் யூஸ் பண்ணுவாங்க. நீங்க அந்த குண்டு பல்ப் மாதிரி ஒயிட் கலர் லைட் இருக்கு தெரியுமா, CFL பல்ப்னு சொல்லுவாங்க. பிளிப்ஸ் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. சரியா, இது வந்து நிறைய வாட்ஸ் ரேஞ்சிலையும் 90 வாட்டு 120 வாட்டு 250 வாட்டுன்னு நிறைய வாட்ஸ் ரேஞ்சிலையும் சைஸும் மாறும். சரியா, அது எந்தெந்த ஏரியாவோ அதுக்கு தகுந்தாப்புல யூஸ் பண்ணலாம். ரெசிடென்சியல் அண்ட் ஆஃபீஸ் லைட்டிங்கு ரொம்ப யூஸ் பண்ணாது. அடுத்து which of the following wrong about incandescent lamps? incandescent lamp-க்கு தவறானது எது அப்படின்னு கேட்டுக்கோங்க. ஸோ தவறானது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை எஃபிஷியன்சி. ஏன்னா incandescent பொறுத்த வரைக்கும் லோ எஃபிஷியன்சி. மற்றபடி பிரகாசமான ஒளி, சிம்பிள் கன்ஸ்ட்ரக்ஷன், ஹீட் சரௌண்ட் சிக்னர் இது எல்லாமே கரெக்ட். அடுத்து எர்த் டெஸ்டர்ஸ் ஆர் யூஸ்டு. எர்த் டெஸ்டர் எதுக்கு யூஸ் ஆகுது எல்லாருமே தெரிஞ்சதுதான், எர்த் ரெசிஸ்டன்ஸை மெஷர் பண்றதுக்கு. சரியா, ரைட். அடுத்து 100 வாட் lamps runs at 10 hours. எனர்ஜி கன்சூம் அவ்வளவுதான். எனர்ஜி is equal to P into T. அப்ப என்னது 100 into 10 என்னது 1000 வாட் ஹவர்னு வரும். இதை வந்து நம்ம வந்து கிலோவாட் ஹவருக்கு மென்ஷன் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், ஒரு நிமிஷம் இருங்க, 0.1 கிலோவாட் ஹவர்னு வரும். 0.1 கிலோவாட் ஹவர் வரும். 0.1 கிலோவாட் ஹவர் அப்படின்றது வரும். சரியா, ரைட். புரியுதா என்ன சொல்றேன்னு? அதாவது E is equal to P into T. P எவ்வளோ 100 into 10. அப்போ 1000 வாட் ஹவர்னு வரும். அதை வந்து கிலோவாட்டுக்கு வேணா 0.1 கிலோவாட் ஹவர். சரியா, அடுத்து if watt meter shows negative reading, possible reason. அதாவது வாட் மீட்டர்ல வந்து ரீடிங் வந்து நெகட்டிவா இருந்துச்சுன்னா அது என்னவா காட்டுது அப்படின்றது கேட்டுக்க. ஆன்சர் பண்ணுங்க. 48வது கொஸ்டின் என்னது, ரிவர்ஸ் கனெக்ஷன். நெகட்டிவா காட்டுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து ரிவர்ஸ் கனெக்ஷன்.
ஸோ வாட் மீட்டர் மெஷர்ஸ் த பவர் இன் a circuit by using two coils. ஒன்று வந்து கரண்ட் காயில், இன்னொன்று வந்து வோல்டேஜ் காயில். இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். So the wattmeter is proportional to the product of the current, the voltage and the cosine the phase angle between them. அதாவது P is equal to V into I into cos by. இதான் வந்து cosine angle. இதான் அதோட ஃபார்முலா. சரியா? நெகட்டிவ் ரீடிங் அப்படின்னா என்னது? அந்த இடத்துல உங்களுக்கு ரிவர்ஸ் கனெக்ஷன் அப்படின்றத தெரிஞ்சுக்காங்க. ஸ்ட்ரீட் லைட்ஸ் ஆர் மோஸ்ட்லி கனெக்டட் இன். ஸ்ட்ரீட் லைட்ஸ் ஆர் மோஸ்ட்லி கனெக்டட் இன். மேக்ஸிமம் சீரியஸ் கனெக்ஷனாக தான் இருக்கும், பார்ப்போம். இல்லாட்டி parallel கனெக்ஷன். Parallel connection. சரியா? Parallel connection. Street lights are connected in parallel and parallel circuit. சரியா? இப்போ parallel தான் correct. அடுத்து before measuring insulation. Before measuring insulation with measure one must. அதாவது மெஷர் பண்றதுக்கு முன்னாடி எது ரொம்ப முக்கியமானது அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ கடைசி கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம ஃபீல்ட் அசிஸ்டன்ட் டெஸ்ட் பேட்சஸ் வேணும்னு நினைக்கிறவங்க தயவு செய்து இப்பயாச்சும் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். கடைசி நேரத்தில் வாங்காதீங்க, இப்பயாச்சும் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ என்ன பண்ணணும்? சர்க்கியூட்டை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணணும். சர்க்கியூட்டை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணணும். மெஷரிங் இன்சுலேஷனை பண்றப்ப மெகர் மூலியமாக கண்டிப்பா சர்க்கியூட்டை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிருக்கணும். இது வந்து எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் டேமேஜ் ஆகாம தடுக்கிறதுக்கு முக்கியமா யூஸ் ஆகுது. சரியா? ஸோ 50 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். இது வரைக்கும் 5 யூனிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட எத்தனை கொஸ்டின்ஸ் பார்த்துருப்போம் அப்படின்னா, இதுல வந்து ஒரு 30 கொஸ்டின், இதுல ஒரு 50, இதுல ஒரு 50, இதுல ஒரு 50, இதுல ஒரு 50. ஸோ கிட்டத்தட்ட 230 கொஸ்டின்ஸ் இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ கிட்டத்தட்ட ஒரு 2.5 மடங்கு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 500-400 கேள்விகள் வந்து நம்ம எக்ஸாம் முன்னாடி இந்த 10 யூனிட்டை கம்ப்ளீட் பண்றப்ப சால்வ் பண்ணியிருப்போம். இதை நீங்க ஃப்ரீயாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை சார் எனக்கு 2000 கேள்வி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மளோட ஃபீல்ட் அசிஸ்டன்ட் PDF டெஸ்ட் பேட்சை யூஸ் பண்ணிக்காங்க. தமிழுக்கு நம்ம மெட்டீரியல் மட்டுமே போதுமானது, தாராளமா. சரியா? ஸோ மறக்காம தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தடுத்து உங்களுக்கு என்னது வீடியோ வரும். ஸோ தயவு செய்து யூஸ் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.